ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பொடலங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு வந்து இதில் 2 வெரைட்டியான பருப்பு நாங்கள் போட்டிருக்கிறோம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து கடுகு தாளிக்கிறதுக்கு சீரகம் தூள், தேங்காய், தக்காளி, கருவேப்பில்லை, அப்புறம் ஆனியனு, பச்சை மிளகா. இல்லை இதுக்கு நாங்கள் ரெண்டு டைப்பான பருப்பு சேர்த்துருக்குறோன்னா, பாசிப்பருப்பு நம்ம பொடலங்காவோட போட்டு பாயில் பண்ணும்போது அது அப்படியே குழஞ்சிரும். ஸோ டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் 2 பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பொடலங்காவையும் போட்டுக்கோங்க. வேணால் இது 3ஐயும் தனியாகவும் பாயில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பருப்பு 2, பொடலங்காய், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றாவே பாயில் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உங்களுக்கு இப்படி வேணும்னா பாயில் பண்ணும்போது கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா கடைசியாக தாளிக்கும் போது கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படியோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வெறும் மஞ்சப்பொடி மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சுருங்க. ஸோ தட் நல்லா அது குழஞ்சிச்சின்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் எது கூட வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸு, சப்பாத்தி எது கூட வேணாலும். ஸோ இப்போ 3 விசில் ஆகி அது பாயில் ஆகிடுச்சு. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் அது கலர் மாறுறது மாதிரி இருக்கிற போது ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியனையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுறது வரைக்கும் கொஞ்சம் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கலர் மாறணும் கொஞ்சம். ஸோ தட் நல்லாயிருக்கும். அப்போ தான் இதுக்கடுத்து கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பருப்பு எல்லாத்தையும் அதை இதில் கொட்டி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் குழஞ்சிரட்டும். இப்போ பாருங்க, நீங்கள் பாசிப்பருப்பு நம்ம கண்ணிலேயே தெரியல, ஒன்லி கடலைப்பருப்பு தான் தெரியுது. அது வந்து நல்லாயிருக்கும். இது நீங்கள் எது கூட வேணால் சப்பாத்தி கூட தான், சப்பாத்திக்கு தான் நாங்கள் சைட் டிஷ்ஷை செஞ்சோம். அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் கூட சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வேக விடுங்க, கொஞ்சம் கொலன்னு வர அளவுக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ராவாக இதை ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம குக்கரில் பாயில் பண்ணும் போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே ஓகே. இதுக்கு அடுத்து இல்லை நம்ம கடைசியாக ஜீரகம் பொடியும் தேங்காயும் சேர்க்கணும். அவ்வளோதான், இந்த பொடலங்காய் கூட்டு ரெடி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்.